வெற்றிக்கும் இந்த மாசம் சேலரி பாதி அமௌண்ட் தான் வந்திருக்கும். அதனால கடன்காரங்களுக்கு கட்ட முடிஞ்சது இருக்காது. அதனால இப்ப அவங்க கிட்ட இருந்து கால்மே வந்துட்டு இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த பாண்டியும் என்னாலதானே இவ்வளவு பிரச்சனையும் கொஞ்சம் யோசிச்சு அந்த ஸ்டாக் வாங்கி இருந்தேன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. வெற்றியும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாண்டி, கடன்காரங்க தான் கால் பண்ணி கடனை கேக்குறாங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்காக நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். என் நிலைமை யாருக்கும் கடவுள கூட வந்துடக்கூடாது பாண்டி. கடன்காரங்க அம்மாவையும் தங்கச்சும் பேசுறதுல என்னால தாங்கவே முடியல பாண்டி. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியுமே ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்ப பாண்டியும் நீ ஒண்ணுக்கு 3 வேலை பாக்குற வெற்றி எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாவே பேசிட்டு இருந்திருப்பாரு. நானும் எல்லாமே சரியாயிடும் நினைச்சுதான் பாண்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் எது பண்ணாலும் தப்பாவே போய் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பான். ரியாவும் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பா. அப்ப அங்க வந்த எடிசனும் அவளுக்கு பிளாக் காஃபி கொடுத்திருந்திருப்பான். அப்ப ரியாவும் எடிசன் கிட்ட பேண்ட்ரில சேல்ஸ்ல எப்படி போகுது அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பா. நான் சொல்றேன்னு கோவப்படாதீங்க, ஆனா இதை பத்தி நான் உங்ககிட்ட தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேண்ட்ரில டீ காஃபி தவிர வேற எதுவுமே ஓட மாட்டேங்குது. எந்த ஐட்டம் போடுறதுக்கும் நம்ம கிட்ட பட்ஜெட்டும் இல்ல. வெற்றியும் அந்த பேண்ட்ரியை ஓட வைக்கிறதுக்கு நிறைய டிஷ் ட்ரை பண்ணாரு. அவர் பண்ணது எல்லாமே சூப்பரா தான் இருந்துச்சு. ஆனா அது ஏன் ஓடலன்னு தான் தெரியல. வாங்கின ஸ்டாக்கும் அப்படியே இருக்கு. வேணும்னா அதை வெளியே வித்து நம்ம ஏதாச்சும் பண்ணலாம். ரெசார்ட்டுக்கு வர கஸ்டமர்லாம் பேண்ட்ரிக்கு வருவாங்கன்னு நினைச்சோம். ஆனா அது எதுவுமே நடக்கல மேம் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பா. கேட்டுட்டு இருந்த ரியாவும் சரி நான் பாத்துக்கிறேன் நீ போ அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பா. வெற்றியும் ரூம் சர்வீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்திருப்பா. அப்ப ரியாவுமே வெற்றிக்கு கால் பண்ணியிருந்திருப்பா. அப்ப ரியாவும் வெற்றிக்கிட்ட எங்க இருக்கு அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பா. வெற்றியும் ரூம் சர்வீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்க மேம் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பா. நீங்க கோவமா இருந்தீங்க மேம், அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணல அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பா. அப்ப ரியாவும் இன்னமும் நான் கோமா தான் இருக்கேன் வெற்றி, ஆனா பிசினஸ்க்குள்ள இந்த எமோஷன் எல்லாம் காட்டக்கூடாதுன்னு சொல்லி ராஜன் சொல்லியிருக்காரு. நான் அப்படி பேசுறது தப்புதான். என் காது பட எல்லாரும் இருக்க ஒரு பொண்ணால என்ன பண்ணிட முடியும், மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என் காது பட பேசுறாங்க வெற்றி. இந்த லாஸ்ல நான் அவங்க கிட்ட எப்படி சொல்லி புரிய வைப்பேன் வெற்றி. அப்பா என்ன நம்பி செகண்ட் சான்ஸ் கொடுத்திருக்காரு. இது உனக்கும் செகண்ட் சான்ஸ் தான் வெற்றி, எனக்கும் வேற ஆப்ஷன் இல்ல. நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இதை பண்ணி தான் ஆகணும் வெற்றி அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாங்க. என்ன பண்ணுவேன்னு தெரியாது வெற்றி, ஆனா இன்னும் 2 வாரத்துல மார்ஜினை காட்டியே ஆகணும் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாங்க. எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த வெற்றியும் நீங்க என்ன நம்புங்க மேம் நான் பாத்துக்கிறேன் இதெல்லாம் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாங்க. ரியாவும் நான் உன நம்பரை வெற்றி போய் பேண்ட்ரி வேலையை ஸ்டார்ட் பண்ண அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால வெற்றி இப்ப பேண்ட்ரிக்குமே போயிட்டு என்னென்ன ஸ்டாக்லாம் இருக்குன்றதுமே கிளியரா எடுத்துக்கிட்டு இருந்திருப்பான். வெற்றியும் பேண்ட்ரியில தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பா. அப்ப அங்க கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க. மில்லட் ஸ்நாக்ஸா இருந்திருக்கும்ன்றதால அங்க வந்து கஸ்டமருக்குமே அதுல பெருசா ஈர்ப்பு இருந்திருக்காது. வெற்றியும் ரூம் சர்வீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான். அப்ப அங்க இருந்த குட்டி பசங்க டோனட்மே ரொம்ப ஆசையா சாப்பிட்டுட்டு இருந்திருப்பானுங்க. இதெல்லாம் வெற்றியுமே இப்ப நோட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். ராஜனுமே வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அப்ப உத்தமனுமே அங்க கூப்பிட்டு இருந்திருப்பாரு. ராஜனும் உத்தமன் கிட்ட கிச்சன்ல இருந்து மெயில் வந்திருக்கு. வெற்றி அத்துமீறி கிச்சனுக்குள்ள என்ட்ரி ஆகி இருக்கான்னு சொல்லி ஃபார்மல் மெயில் வந்திருக்கு. இனி வெற்றி கிச்சன் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி மெயில் பண்ணிருக்காங்க அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. இதை பத்தி இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு நம்ம பேசலாம், வெற்றியை கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. வெற்றியும் பாண்டியும் பேசிட்டே வந்திருப்பாங்க. அப்போ உத்தமமே அங்க வந்து வெற்றி கிட்ட உனக்கும் கிச்சன் டீமுக்கும் அப்படி என்னதான்டா பிரச்சனை, சூஸ் ஷெஃப் அபிஷியலா மெயில் போட்டிருக்காங்க, கிச்சனுக்குள்ள அத்துமீறி போயிட்டியா, அதனால இனிமே நீ கிச்சன் பக்கமே போக கூடாதுன்னு சொல்லிட்டு மெயில் போட்டிருக்காங்க. இதை பத்தி பேசுறதுக்காக ராஜா 4 மணிக்கு கூப்பிட்டு இருக்காரு, கண்டிப்பா வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை சால்வ் பண்றதா என்னோட வேலை, ஆனா உங்க பிரச்சனை சால்வ் பண்றது எனக்கு பெரிய தலைவலியா இருக்கு. 4 மணிக்கு மறக்காம ராஜனை மீட் பண்றதுக்கு வந்துரு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துணுமே போயிட்டு இருப்பாரு. வெற்றியும் பாண்டிக்கிட்டு இது எல்லாமே விக்கியோட வேலையா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது பாண்டி அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். அந்த மெயில ஐஷு சென்ட் பண்ணிருக்காடா, இன்னமும் அவள் நம்பிக்கிட்டு இருக்கேன், வாயில் நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியுமே திட்டிட்டு ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சும்மா டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால நெடுமாற கிட்ட தப்பிச்சுக்கிட்டு இருந்து இப்ப அவரோட பொண்ணு நம்மள வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கா. வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் பாண்டியுமே அங்க வந்து போயிட்டு இருப்பாங்க. ரெசார்ட்டுக்கு வந்தவங்க லஞ்ச் சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. அங்க போயிட்டு அவங்க கிட்ட எப்படி இருக்கு ஃபுட்னு சொல்லிட்டு ரிவ்யூமே கேட்டுட்டு இருந்திருப்பாரு. அங்கதான் திவ்யாவும் அவரோட லவர் கார்த்தியுமே சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. கார்த்தியும் நெடுமாறன் இருக்கிறதுமே பார்த்துட்டு திவ்யா கிட்டமே சொல்லியிருந்திருப்பாரு. நெடுமாறன் அங்க இருக்கிறத பாக்குற கார்த்தியும் திவ்யாவுமே பதறிட்டு இருப்பாங்க. நெடுமாறனும் ஒவ்வொரு டேபிளா ரிவ்யூ கேட்டு வரப்ப பார்த்தா திவ்யாவுமே அங்க உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. அதை பாக்குற நெடுமாறனும் இப்ப கடு போயிட்டு அங்க இருந்துமே போயிட்டு இருப்பாரு. திவ்யாவும் அவர் போனதுக்கு அப்புறமும் பதட்டமாவே இருந்திருப்பா. இப்ப கார்த்தியும் அவர் போயிட்டு அது ரிலாக்ஸ் ஆகு அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பாரு. இங்க இருக்க கெஸ்ட் ட்ரீட் பண்ற மாதிரி தான் அவரோட சொந்த பொண்ணுமே ட்ரீட் பண்றாரு, ஏன் அவர் அப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பா. திவ்யாவும் தனியா கொஞ்சம் போன் பேசிட்டு இருந்திருப்பா. அப்ப அங்க ஐஷுமே வந்திருப்பா. அப்ப ஐஷு ரியா கிட்ட என்ன தனியா உட்காந்துட்டு இருக்கேன் எல்லாம் ஓகேவா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஐஷு, திவ்யாவோட கல்யாணமும் நடக்க போகுது, இதெல்லாம் நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. ஐஷு ரியா கிட்ட அவளோட மேரேஜ் இங்க நடக்கிறது நீ ஓகே நினைக்கிறியா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பா. அப்பா என்ன சொல்வாருன்னு யோசிக்கிறியா, பொண்ணோட கல்யாணம் வந்துட்டு எல்லாமே சரியாயிடும் ஐஷு விடு பாத்துக்கலாம் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. கரெக்டா ரூம் சர்வீஸ்ல இருந்து அவளுக்கு பழமும் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு நீங்க எந்த வேலை பார்த்திருந்தாலும் இதை சாப்பிட சொன்னாரு ராஜன் சார் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாங்க. அதை பாக்குற ரியாக்குமே இப்போ ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கும். அப்ப ஐஷு கிட்ட ராஜன் எல்லாரையும் இப்படிதான் அக்கறையா பாத்துப்பாரா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பா. ஐஷு ஆமா ராஜன் அப்படிதான், மத்தவங்க கேட்கறதுக்குள்ள அவங்களுக்கு தேவை எல்லாத்தையுமே பண்ணிடணும்னு நினைப்பாங்க சொல்லி பேசிட்டு இருந்திருப்பா. கரெக்டா ராஜன் கிட்ட என்னை கலந்துருக்கும். அதனால இப்ப ஐஷு எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் ரியா அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அங்க வந்து கிளம்பிட்டு இருப்பா. ராஜனும் என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக கிச்சன் டீமையும் ரூம் சர்வீஸ் டீமையும் கூட்டு இருந்திருப்பாரு. அப்ப ஐஷு ராஜன் கிட்ட இனிமேல் கிச்சனுக்குள்ள வெற்றி வரக்கூடாது, அதுக்காக தான் உங்களுக்கு ஃபார்முலா மெயிலுமே போட்டிருக்கேன் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. அதை கேட்டுக்கிட்டு இருந்த வெற்றியை சும்மா இல்லாம என்னங்க நான் மட்டும் போன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, விக்கி ரம்யா கிட்ட பேசினதெல்லாம் கரெக்டா, அதனால தானே நான் வந்து அப்படி பண்ண
பண்ண அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். அப்ப ஐஷு ரம்யா யாரு, கிச்சன் டீம் தானே, என் டீம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும், அதை பத்தி நீ சொல்ல வேண்டாம் அப்படின்றத சொல்லி இவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப ராஜனும் நீங்க 2 பேரும் பேசிக்கிறதுக்கா நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஐஷு கிட்டமே என்ன நடந்துச்சுன்னு கேட்டு இருந்திருப்பாரு. ஐஷு கிச்சனுக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். இவ எதுக்கு கிச்சனுக்குள்ள வரதுக்கு எனக்கு ட்ரை பண்ணா, கிச்சன்ல நடந்த பிரச்சனைக்கு அன்னைக்கே நான் விக்கிய வார்ன் பண்ணிட்டேன், விக்கியோ இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். சும்மா இல்லாம அவன் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பான். வெற்றி பேசுறதெல்லாம் கேட்க ராஜனுமே கடுப்பாயிட்டு நீங்க விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா, இங்க நான் ஒருத்தன் இருக்கேன், அதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை பேசினாலும் ஃபயர் பண்ணிடுவேன் வெற்றி அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. ஐஷு ராஜன் கிட்ட அவன் பண்றான் பண்ணல அத கிச்சன் டீம் பாத்துக்கிறோம், என் டீம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும், யாரும் சொல்லி தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷுவும் இப்போ ராஜன் கிட்ட அப்புறம் நீங்க பாத்துக்கோங்க ராஜன், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐஷுமே அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பா. வெற்றியும் ரெசார்ட்ல நடந்தது நினைச்சு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பான். அதை பாக்குற அந்த அக்காவும் ஏதாச்சும் பேசலாம் சொல்லிட்டு இருக்க வேண்டியதானே வெற்றி, நீ எதுக்கு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, ஆடு மாடு கூட தான் கோவம், கடன் வச்சிருக்க நம்ம எதுக்கு கோவப்படணும், பொழப்பதான் வெற்றி நம்ம பாக்கணும் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ரம்யாவும் என்னாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பொறுத்து போன நீ எவ்வளவு சொல்லியும் அதே தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிற வெற்றி, அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பா. வெற்றி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரம்யா, அவன் கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டான், ரம்யாவும் இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ண வேணாம் வெற்றி, பேண்ட்ரியை நல்லா ரன் பண்ணு, கிச்சன்ல உங்க எல்லாரும் உன்னை திரும்பி பாக்குற மாதிரி பண்ணு வெற்றி அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. பாண்டியா நம்ம யாருன்றதை ப்ரூவ் பண்ணியே ஆகணும் வெற்றி, நல்லா யோசிச்சு பாரு, அவங்க ஒவ்வொரு கதவு மூடும் போது நமக்கு ஒரு புது கதவு திறக்குது வெற்றி, நமக்கு கிடைக்கிற 2வது சான்ஸ் வெற்றி, எப்பவும் போல பேண்ட்ரியை நல்லபடியா ரன் பண்றதுக்கு என்ன தேவைன்னு மட்டும் பாரு வெற்றி, கண்டிப்பா பேண்ட்ரி நல்லபடியா போகும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்திருப்பாரு. வெற்றியும் அதை பத்தி யோசிச்சு உட்காந்துட்டு இருந்திருப்பான். இப்ப அவனுக்கு ஒரு ஐடியாவுமே வந்திருக்கும், அதை அந்த நோட்லயுமே நோட் பண்ணிட்டு இருந்திருப்பான்.